இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. புவனேஸ்வரி, உங்க வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சு உள்ள போயிருக்கான். ஆனா செல்வாக்க வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல இது ஏதோ போலி வீடியோ. என்ன அதுல இருக்கிறத ஓம் பையனே இல்லைன்னு சொல்ல போறியா நீ? என்னங்க ஐயா இது? சட்டம் தண்டிக்கும்னு பார்த்தா இப்படி காசை வாங்கிட்டு அவனை வெளியில விட்டுருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற போலீஸ்காரங்க இருக்கிறதுனாலதான் நல்ல போலீஸ்க்கும் கெட்ட பேர் வருது. ஜெயில இப்படிலாம் வேற நடக்குதா? இப்படி உள்ள போய் சொகுசா இருக்கிறதுக்கு பேர் தான் தண்டனையா? ஐயா, இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஊரையை ஏமாத்தி அரசாங்கத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கல நீ. வா, உடனே இத போலீஸ் கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லு. சரிண்ணே, நான் சொல்லிடுறேன். நான் பேசிடுறேண்ணே. இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுண்ணே. அந்த தனாவை வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? அப்பா, பின்னாடி யூஸ் ஆகுமேன்னு வெளியில போகும்போது எடுத்து வச்சேன். அதை வச்சுதான்ப்பா அவளை மிரட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் போட்டு அந்த ரகுராம் உயிர் போகணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. என்ன வேலைடா பாத்திருக்க நீ? அத்த இல்ல, அந்த குடும்பத்தை பழிவாங்க யூஸ் ஆகும் தான் அப்படி ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோவை எடுத்தது தப்பு இல்லடா. ஆனா இத்தனை நாள் அதை நீ என்கிட்ட மறைச்ச பாரு, அதான் தப்பு. என்னம்மா சொல்ற? நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிரம்மாஸ்திரமே அதுதானே. அது இவன் அவசரப்பட்டு இன்னைக்கு வெளியில விட்டு இருந்தா அது நமக்கு தான் பிரச்சனையா இருந்திருக்கும். அந்த வீடியோ கையில இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாயாவையும் ஜானியும் மிரட்ட முடியும். அத வெளியில விட்டுட்டா அப்புறம் நம்மள அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நீ சொல்றத பார்த்தா ரகுராமுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் ஜானகியும் மாயாவும் மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒண்ணு இருக்குன்னு இவன் முன்னாடியே சொல்லி இருந்தா அத வச்சு நான் வேற பிளான் பண்ணிருப்பேன். இப்ப பாருங்க, இவன் அவசரப்பட்டதுனாலதான் அந்த மாயா இவன் ஜெயில இருந்து வெளியில போறத வீடியோ எடுத்திருக்கான். ஊருக்கு நடுவுல நாம தான் திரும்பவும் அவமானப்பட்டோம். இன்னொரு தடவை என்ன கேட்காம ஏதாவது செஞ்ச உன்னை தொலைச்சிடுவேன். சாரி அத்தா. ஏய், அப்ப இந்த வீடியோ உங்ககிட்ட இருந்து டெலீட் ஆயிடுச்சா? பென்டிரைவ்ல இருந்து டெலீட் ஆயிருக்குப்பா. ஆனா சேஃபா வேற ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு காப்பி வச்சிருக்கேன். அத வச்சு இதுக்கு மேல நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஏதாவது பண்ண அப்புறம் உள்ளே இருந்து விட்டுருவேன், புரியுதா? சரிங்க அத்தா. சரி, போ. இப்ப இந்த ரகுராம் வேற இவன் வெளியில வந்துட்டு போற வீடியோவை பார்த்துட்டு போலீஸ்கிட்ட பேசுறேன்னு சொல்லிருக்காமா. அத நான் பாத்துக்கிற, விடுங்கண்ணே. அந்த ரகுராமுக்கு இனிவேதான் அழிவு ஆரம்பமாக போகுது. இதுக்கு மேல நான் அடிக்க போற அடியில அவனும் அவன் குடும்பமும் திரும்ப எழுந்திருக்கவே கூடாது. உடம்புக்கு முடியாம ஏன் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? அதான் அத்தையும் சித்தியும் இருக்காங்கல்ல, அவங்க சமைக்கட்டும். ஏய், என்னடி எங்களுக்கு ஏதோ வேலை சொல்லிட்டு இருக்க? நான் வேலை எதுவும் சொல்லலையா அத்தை. பெரியம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நீங்க சமைங்கன்னு தான். என்ன ரொம்ப அதிகாரமா சொல்ற? நீ சொல்லிதான் இந்த வீட்ல எல்லாம் நடக்கணுமா? நான் அப்படி எதுவும் சொல்லல. உடம்புக்கு முடியாம அவங்களால எப்படி சமைக்க முடியும்? மாயா, எனக்கு உடம்பு பரவாயில்ல மாயா, நானே சமைச்சிடுறேன். பெரியம்மா, அப்புறம் உடம்புக்கு இன்னும் முடியாம போயிடும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க. அத்தை, இன்னைக்கு நீங்களே சமைச்சிருங்க. ஏய், நீ சொல்லிதான் நான் செய்யணுமா? மாமா வேற இன்னைக்கு பஞ்சாயத்துல இருந்து 2 ஆளுங்களோட வீட்டுக்கு சாப்பிட வரணும்னு சொல்லிருக்காரு. நான் பாட்டு சமைக்க தெரியாம ஏதாவது பண்ணி வச்சு நான் தான் அப்புறம் திட்டு வாங்கிக்கணும். என்ன பார்வதி, ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரா? ஆமா அண்ணி, உங்க தம்பி தான் போன் பண்ணி சொன்னாரு. ஐயோ, இல்ல வெளியாளுங்களா வந்து நம்ம சரியா சமைக்கலனா அதையும் நாம தான் வாங்கி கட்டிக்கணும். அண்ணி, பேசாம நீங்களே சமைச்சிருங்க. சாப்பாடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் அண்ணன் எங்களை தான் திட்டுவாரு. அவரு பஞ்சாயத்து ஆளுங்களோட வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம வீட்டுக்கு வரவங்க எந்த குறையும் இல்லாம சாப்பிடணும். நானே சமைச்சிடுறேன். பெரியம்மா,
இப்போ நீங்க கிச்சன்ல நின்னு வேலை பாத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு இன்னும் முடியாம தான் போகும். எதுக்கு நீங்க ஹெல்த்த கெடுத்துக்கிறீங்க? இல்ல மாயா, நம்ம வீட்ல சமைக்க வேற ஆள் இல்லல்ல. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பெரியம்மா, இன்னைக்கு வேணா நான் குக் பண்றேன். ஹே, நீ சமைக்கிறியா? என்ன காமெடி பண்றியா? நீங்க வந்ததுல இருந்து சுடு தண்ணி கூட போட்டதில்ல, நீ சமைக்க போறியா? இங்க பாரு, நீ சமைச்சனா இந்த வீட்ல யாரும் சாப்பிட முடியாது. அதுவும் வெளியில இருந்து வரவங்க நீ சமைச்சது சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா யார் பழி ஏத்துக்கிறது? என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் சமைக்கிறேன். ஆ, நீ சமைப்பமா? ஆனா யாரு சாப்பிடுறது? அண்ணி, இவ பேச்சு கேட்டுட்டு நீங்க எதுவும் செஞ்சுட்டு இருக்காதீங்க. இவ சமைச்சது அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. அதுவும் வெளியில இருந்து வரவங்க சாப்பிட்டுட்டு ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு தான் அசிங்கம். நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. பெரியம்மா, அவங்கள விடுங்க, இன்னைக்கு நான் சமைக்கிறேன். இல்ல வேண்டாம் மாயா, நானே பண்ணிடுறேன். ஏன் பெரியம்மா, உங்களுக்கும் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஆஹா, அதுக்கு இல்லடா. உனக்கு முன்னாடியே சமைச்சு பழக்கம் இல்லல்ல, அதான். அதுக்கு என்ன, இன்னைக்கு பழகிக்கிட்டா போச்சு. அதை இன்னொரு நாள் பொறுமையா பழகிக்கலாம். இன்னைக்கு வேண்டாமே, சரியா? பயப்படாதீங்க பெரியம்மா, என்னால யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் சமைக்கிறேன், நீங்க எப்படி சமைக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஐயோ வேண்டாண்டா, ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது பெரியம்மா, இன்னைக்கு நானே குக் பண்றேன். நீங்க வந்து என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. வாங்க வாங்க மாயா, வாங்க. பாத்தியா, இவ்வளவு சொல்லியும் கேட்காம அவளே சமைக்க போறேன்னு சொல்லிட்டு போறா. இன்னைக்கு இவள அண்ணி இருங்க என்ன? அண்ணி. அவளே சமைக்கட்டும், விட்டுருங்க. என்ன நீயும் இப்படி சொல்ற? அவ சமைச்சா நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும். அதனாலதான் அவளே சமைக்கட்டும் நான் சொல்றேன். என்ன சொல்ற? அண்ணி, மாமாவுக்கு இவ தான் சமைச்சான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? கண்டிப்பா கோவப்பட்டு கத்துவாரு. அதனாலதான் அவளே சமைக்கட்டும்னு சொல்றேன். அவ எப்படியும் நல்லா சமைக்க போறதில்ல. அத சாப்பிட்டு வெளியில இருந்து வந்தவங்களும் குறை சொன்னா அது மாமாக்கு இன்னும் அவமானமா தானே போகும். அதெல்லாம் சேர்த்து வச்சு மாயாவை நல்லா கத்தி தீத்துருவாரு. நீ அப்படி வரியா? அதனாலதான் நான் சொல்றேன், அவளே சமைக்கட்டும். எல்லாரும் நல்லா இல்லைன்னு கேள்வி கேட்கும் போது மாயா தான் சமைச்சான்னு போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாப்போம். நல்லாதான் யோசிக்கிற. அவளே சமைக்கட்டும். இன்னையோட அவ சமையல் பக்கமே போக கூடாது.